அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொது காலம் 15வது ஞாயிறை சிறப்பிக்க நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். இந்நாளில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்பங்களில் மரித்தவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்ரீவஸ்தா ஆரோக்கியலல்லி தங்களது திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரித்த பிரான்சிஸ் சபரியம்மாள், கிரேஸ் மேரி, ராபின்சன், சி மார்டின், சேகர் என்கிற செல்வராஜ், சேகர் என்கிற சீசுராஜ், டி.எஸ். செல்லப்பா, ரூசம்மாள், ஜான்சி மேரி, செல்வராஜ், போவாஸ், லதா, விமலா, கனகராஜ், மரிய ஞானம்மாள், சூசை அலங்கிருதம், ராணி குமாரி, ஜான்சி மேரி, இவர்கள் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியிலே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மேலுமாக நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து இந்த தூய மறை நிகழ்வில் தகுதி நிறைந்த உள்ளத்தோடு நாம் அனைவரும் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிற இறைவார்த்தை பகுதிகள் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அழைப்பிற்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும், மேலுமாக நற்செய்தி அறிவிக்கிற பணியிலே நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் நமது பங்களிப்பை தருவதற்குமான ஒரு அழைப்பு தரப்படுகிறது. இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக இந்த தூய மறை நிகழ்விலே தகுதி நிறைந்த உள்ளத்தோடு பங்கெடுப்போம். நமது குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் வழியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இரண்டாம் வாசகம்.
முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமேஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமாட்சியா ஆமேஸை பார்த்து, சாட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இடம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமாட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவின் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில் வரிகள்: ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். சொல்வோம். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பே. தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும்.
நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெடும், விண்ணினின்று நீதி கீழோங்கும். மண்ணினின்று உண்மை முளைத்தெடும், விண்ணினின்று நீதி கீழோங்கும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், எங்களுக்கு காட்டியருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், எங்களுக்கு காட்டியருளும். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3-14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளும் ஆனவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராயும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார்.
இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நான் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பெற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கின்றது. இவ்வாறு கடவுளின் மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் ஒரு அங்கி போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய 3 வாசகங்களிலும் கடவுள் தருகிற அழைப்பை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுலடியார் நம் ஒவ்வொருடைய அழைப்பை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்றார். காலம் தோன்றுவதற்கு முன்பே, அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அழைத்தல் என்றால் நம்ம என்ன செய்கிறோம்? குருவாக இருப்பது அல்லது அருட்கன்னியர்களாக இருப்பது. பொதுவாக அழைத்தல்னா அதுதான் நம்ம பேசுவோம். ஆனால் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் இன்னார் என்னென்ன பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் விவிலியம் சொல்லுகிறது, கடவுள் தான் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெறுபவர் அல்ல. ஆக அவரவருக்கு உரிய அழைத்தலை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த அழைத்தலை எந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த அழைத்தலில் எந்த அளவுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு உதாரணமாக இருப்பவர் மரித்த அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள். ஜூலை மாதம் 5ஆம் தேதி அருட்தந்தை அவர்கள் மரித்தார்கள். இந்தியாவின் தென்பகுதியில் இருந்து, குறிப்பாக நமது தமிழகத்திலிருந்து வடபகுதிக்கு சென்று ஆதிவாசிகள் நடுவிலே பணியாற்றியவர். அங்கு இருக்கிற இளைஞர்கள் மாவோயிஸ்டுகள் என்று தவறாக முத்திரை குத்தப்பட்டு தண்டிக்கப்படுவதை எதிர்த்து போராடியவர். அந்த இளைஞர்களுக்கும் வாழ்வு இருக்கிறது என்பதை உறக்கமாக சொல்லியவர், உரத்த குரலில் சொல்லியவர். அவர் பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மக்களோடு மக்களாகவே இரண்டர கலந்து தன்னுடைய பணியை மேற்கொண்டார். ஒவ்வொரு நாளும் காலையிலே அதிகாலையில் அவர் எழுந்து அங்கு இருக்கிற ஒரு தோட்டத்தில் ஒரு கல் வைத்திருப்பார்களாம். அந்த கல்லிலே அவர் அதற்கு முன்பாக சென்று அமர்ந்து ஒரு 15 நிமிடம் தியானம் செய்வார். அந்த கல் என்ன என்று பார்க்கிற பொழுது அங்கு வருவோர் போவர் எல்லாம் கேட்பார்களாம், ஏன் இந்த கல்லின் முன்பாக அமர்ந்து நீங்கள் தியானம் செய்கிறீர்கள்? தியானத்தின் முடிவிலே அந்த கல்லுக்கு அவர் மலர்களை தூவி அங்கிருந்து வருவாராம். அப்பொழுது அவர் சொல்லுவாராம், இந்த கல்லானது இந்த ஆதிவாசி மக்களுக்காக வாழ்ந்து அவர்களுக்காக இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தவருடைய பெயரெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட ஒரு கல்லாக இருக்கிறது. ஆக எனது உயிரும் கூட, எனது ஆன்மாவும் கூட இந்த ஆதிவாசி மக்களோடு இரண்டர கலக்க வேண்டும். இவர்களுக்காக உயிர் நீத்த இவருடைய முன்னோர்களைப் போல நானும் இந்த மக்களுக்காக என்னை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்பாக வந்து நான் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். மீண்டுமாக அவர் சொல்லுகிறார், அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள், ஆதிவாசிகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இவர்களுக்கான உரிமை ஏன் பறிக்கப்படுகிறது என்று நான் குரல் கொடுக்கிற பொழுது அவர்கள் என்னை அரசுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அரசுக்கு எதிரானவர்கள் என்று அவர்கள் நினைப்பதாலோ அல்லது சொல்லுவதாலோ என்னை இந்த தேசத்திற்கும் எதிரானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். யார் எப்படி சொன்னாலும் என் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை இந்த ஆதிவாசி மக்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக என்னை நான் அர்ப்பணித்து கொண்டிருப்பேன். இப்படி அவர் சொல்லுகிற பொழுது இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட இறைவாக்கினர் ஆமோஸினுடைய நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். ஆமோஸ் என்பவர் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவர். அவர் ஒரு இறைவாக்கினர் கிடையாது. அங்கிருக்கிற
அந்த காட்டு அத்தி மரங்களில் இருக்கிற கிளைகளை எல்லாம் தரித்து விடுகிற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறவர். ஆனால் இப்படிப்பட்ட என்னை கடவுள் அழைத்திருக்கிறார். அங்கு இருக்கிற இறைவாக்கினர்கள் ஏற்கனவே அங்கு இறைவாக்கு உரைக்கிற அமர்சியாவுக்கும் ஆமோஸுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் வருகிறது. குறிப்பாக நாம் இருக்கிற இடத்துல நாம் நல்லா ஒரு வியாபாரம் செய்கிறோம், நமக்கு போட்டியாக ஒருத்தர் வந்துட்டால் நம்ம என்ன நினைப்போம்? இல்லை நாம் ஏதோ ஒரு இடத்துல பணி செய்து கொண்டு இருக்கிறோம், அதே பணியை இன்னொருவர் செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டால் நமது மனம் எப்படி இருக்கும்? அதுபோல ஒரு நிகழ்வு இன்றைய முதல் வாசகத்தில் நடக்கிறது. பெத்தேலிலே குருவாக இருக்கிற அமர்சியா பணி செய்து கொண்டிருக்கிறார், இறைவாக்கு உரைக்கிறார். இவர் தனது பிழைப்புக்காக உண்மைக்கு மாறாக இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கிறார். இதுதான் கடவுளுடைய செய்தி என்று சொல்லி தவறானவற்றை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இறைவாக்கினரே இல்லாத, இந்த இறைவாக்கினர் பரம்பரையை சாராத, ஆடு மேய்க்கிற, காட்டு அத்திமர கிளைகளை தரித்து விடுகிற பணியை செய்து கொண்டிருந்த ஆமோஸை இறைவன் தேர்ந்தெடுத்து, நீ பெத்தேலுக்கு சென்று இறைவாக்கு உரை என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அந்த அழைப்பை ஆமோஸ் ஏற்றுக்கொண்டு பெத்தேலில் வந்து இறைவாக்கு உரைக்கிற பொழுதுதான் இங்கே அவருக்கு மிரட்டல் விடப்படுகிறது. இங்கிருந்து நீ வேறு இடத்திற்கு சென்று உன் பிழைப்பை நடத்திக்கொள், இந்த இடத்துல இருக்காத, இதில் நான் இறைவாக்கு உரைக்கிற இடம் என்று சொல்லி ஆமோஸுக்கு ஒரு மிரட்டல் விடுகிறார் அமர்சியா. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆமோஸ், கடவுள் என்னை அழைத்தார், நான் விரும்பி வரலை, இங்கே தான் வந்து இறைவாக்கு உரைக்கணும் என்ற அவசியம் எனக்கு இல்லை, நான் ஆடு மேய்த்து கொண்டிருப்பவன், வேறு வேலை செய்பவன், ஆனாலும் கடவுள் என்னை அழைத்து நீ இங்கே போ, இறைவாக்கு உரை என்று சொல்லியிருக்கிறார், அந்த பணியை நான் சரியாக செய்ய வேண்டும் என்று தனக்கு விடுக்கப்பட்ட அந்த மிரட்டலையும் தாண்டி அவர் இறைவாக்கு உரைத்தார். இன்றைக்கி நிறைய அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், நிறைய சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மிரட்டல்களையும் தாண்டி இறைவன் தங்களை தேர்ந்தெடுத்து எந்தெந்த பணியை செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கிறாரோ அதை சரியாக செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று இறைவன் நமக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நாமும் அவரது அழைப்பை ஏற்று வந்திருக்கிறோம். அருட்தந்தையர்களாக, அருட்சகோதரிகளாக, இல்ல தலைவர்களாக, தலைவியாக, சமூக பொறுப்பு உணர்வுள்ள ஒரு கடமை உணர்வோடு பணியாற்றுகிறவர்களாக பல்வேறு விதமான அழைப்பு. இந்த அழைப்பை நாம் ஏற்று அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சிந்திப்போம். இன்றைக்கு நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார், அவர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று. அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த அழைப்புக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர்கள் முழு முனைப்போடு செயல்படுகிறார்கள். இறைவன் தருகிற அழைப்பை அவர்கள் உண்மையோடு வாழ வேண்டும் என்றால் அதில் 3 விதமான சிந்தனைகளை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கடவுள் தருகிற அழைப்புக்கு ஏற்றதை போல வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக நமக்கு இருக்க வேண்டியது டீம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த குழு உணர்வோடு செயல்படுகிற ஒரு வேலை. ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தன் சீடர்கள் 12 பேரையும் அழைத்து இருவர் இருவராக அவர்களை அனுப்புகிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், 12 பேரையும் 12 இடத்துக்கு அனுப்பியிருந்தா நிறைய இறைவாக்கு உரைத்திருக்கலாமே, ஏன் 2 பேராக அனுப்புகிறாரு, அப்போ 6 இடமாக சுருங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் ஏன் இருவர் இருவராக அனுப்ப வேண்டும் என்பதற்கான ஒரு பதிலை சபை உரையாளர் 4வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். சபை உரையாளர் 4:9. தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல், ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். ஒரு வேலையை ஒரு குழுவாக சேர்ந்து செஞ்சால் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் எளிமையாக. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் செஞ்சால் அது நேரம் எடுக்கும். 2வது ரொம்ப அசதி ஏற்பட்டுவிடும். ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார். தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும், ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை.
இப்போ ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை இருவராக அனுப்புகிறார் என்கிற பொழுது வழியில் பல்வேறு விதமான தடைகள் வரலாம், பல்வேறு விதமான சூழல்களை அவர் எதிர்கொள்ள நேரிடலாம். அப்படிப்பட்ட தருணங்களிலெல்லாம் ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் இருவராக அனுப்புகின்றார். மேலுமாக விடுதலை பயண நூலில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவருடைய சாட்சி உண்மை உள்ளது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை இன்னொருவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும், உடன் இருப்பவரும். இல்லை என்றால் ஒருத்தர் சொல்கிறதுக்கு நம்ம அது உண்மையா இல்லையா என்பதை நம்புவதற்கு சற்று காலதாமதம் ஏற்படும். ஆகவே இருவராக இணைந்து ஒரு செயலையோ அல்லது ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது அங்கே உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது என்று விடுதலை பயண நூலில் நம்ம வாசிக்கிறோம். ஆக இருவராக கடவுள் அனுப்புகிறார், ஆண்டவர் இயேசு அனுப்புகிறார்னா அந்த இடத்துல சேர்ந்து உழைக்க வேண்டும், சேர்ந்து பணி செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நமது குடும்பங்களில் முதலில் நாம் ஒன்றாக சேர்ந்து வருகிறோமா? ஒருவர் மற்றவருடைய கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் செயல்படுத்த நினைக்கிறோமா என்பதை சிந்திக்க இன்றைக்கு முதலாவதாக நமக்கு ஒரு அழைப்பு தரப்படுகிறது. இரண்டாவது, கடவுள் ஆண்டவர் இயேசு தருகிற இந்த அழைப்பை நாம் ஏற்று வாழ வேண்டும் என்றால் நமக்கு தேவைப்படுகிற இரண்டாவது ஒரு பண்பு, இறை பராமரிப்பிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். ட்ரஸ்ட் இன் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இறை பராமரிப்பு, இறைவன் என்னை பராமரிக்கிறார், இறைவன் என்னை வழி நடத்துகிறார். நான் எந்த சூழலில் நடந்தாலும், திருப்பாடல் 91 நம்ம வாசிப்போம், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும். திருப்பாடல் 23 இதை அழுத்தமாக சொல்லுகிறார்கள், நீர் என்னோடு இருப்பதால் நான் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன். அப்போ இறைவனுடைய பராமரிப்பு, இறை பராமரிப்பு, தெய்வீக பராமரிப்பு என்பதில் நான் நம்பிக்கை உள்ளவனாக வாழ்ந்தேன் என்றால் எல்லா சூழலையும் நான் கடந்து வந்துவிட முடியும். அதுதான் இன்று சீடர்களுக்கு அறிவுரையாக சொல்றார், நீங்கள் செல்லுகிற பொழுது எதையும் எடுத்து செல்லாதீர்கள், அளவுக்கு அதிகமாக எதுவும் வேண்டாம். நீங்கள் பயணத்திற்கான கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். அவை எல்லாம் உங்களுக்கு கடவுள் நிச்சயமாக தருவார். நற்செய்தி நூலில் வாசிக்கிறோம், வானத்து பறவைகளுக்கும் வயல்வெளி மலர்களுக்கும் அணி சேர்க்கிற கடவுள், தேவையானதை பூர்த்தி செய்கிற கடவுள், தனது உருவிலும் சாயலிலும் படைத்த உங்களுக்கு அதை செய்யாமல் விட்டுவிடுவாரா? ஆக இறைவனுடைய பராமரிப்பில் நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவரது பணியை தொடங்குங்கள் என்று சொல்லி அவர் அழைப்பு விடுக்கிறார். ஆக முதலாவது அழைப்பு, நாம் குழுவாக இணைந்து செயல்படவும். இரண்டாவது, தெய்வீக அல்லது இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது, நம்பகத்தன்மையோடு நாம் செயல்பட வேண்டும். ட்ரஸ்ட் வர்தி என்று சொல்லுவார்கள். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை ஏற்று பணி செய்கிற பொழுது நாம் இறைவனுக்கு உண்மை உள்ளவர்களாகவும், அதே வேளையிலே நம்முடன் வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் வாழ வேண்டும். இப்படி நாம் வாழ முற்படுகிற பொழுது நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய சவால்கள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். இவை அனைத்தையும் நாம் என்ன பண்ணோம், காலில் இருக்கிற தூசியை போல உதறி செல்ல வேண்டும். இதுதான் இறைவன் தருகிற செய்தி. குழு உணர்வோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கே நம்ம எதையெல்லாம் உதறி தள்ளணும்? ஈகோவை உதறி தள்ளணும். தான் என்கிற அந்த எண்ணத்தை உதறி தள்ள வேண்டும். நான் தான் செய்யணும், நான் தான் செய்து முடித்தேன், என்னால் தான் முடிந்தது, இந்த நிலை இருந்தது என்று சொன்னால் அங்கே ஒன்றாக இணைந்து செயல்பட முடியாது. ஆக அந்த இடத்துல நாம் உதறி தள்ள வேண்டியது தான் என்கிற அந்த அகந்தையை, இருமாப்பை, ஆணவத்தை உதறி தள்ள வேண்டும். இறைவனுடைய தெய்வீக பராமரிப்பு, இதில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் அங்கே நாம் உதறி தள்ள வேண்டியது எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிற ஒரு மனநிலை. எனக்கு என்கிற ஒரு மனநிலையை உதறி தள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமான சேர்த்து வைக்கிற அந்த மனநிலையை உதறி தள்ள வேண்டும். எதை பார்த்தாலும் எனக்குன்னு எடுத்துக்கிற அந்த மனநிலையை உதறி தள்ள வேண்டும். அடுத்து நாளைக்கு என்ன செய்யலாம், இல்லை பல வருடங்கள் கழித்து என்ன செய்ய வேண்டும், அன்றன்றைக்குரிய தொல்லை
அன்றன்றைக்கு போதும் என்கிற மனநிலையோடு நாம் இறைவனுடைய வழி நடத்துதல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் இதையெல்லாம் நாம் உதறி தள்ள வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு. மூன்றாவதாக, இறைவனுடைய நம்பகத்திற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டுமென்றால் நாம் உதறி தள்ள வேண்டியது மனிதர்களுடைய அந்த பலம். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் சேர்க்கிறோம் இல்லையா, அத்தகைய ஒரு மனநிலையை நாம் உதறி தள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் என்னோடு இருக்கிற வரையில் எனக்கு எதிராக எத்தனை பேர் எழுந்து வந்தாலும் கூட அதையெல்லாம் கடவுள் சுக்குநூறாக்குவார். எரிக்கோ மதில் போல என் முன்பாக பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் அதை தகர்த்தெறிய வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆள்பலம் சேர்ப்பது, மனிதர்களை உடன் அழைத்து கொள்வது, இப்படிப்பட்ட அந்த மனநிலையை உதறி தள்ள இறைவன் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த அழைப்பை நாம் உணர்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் அழைத்த அந்த நிலையில் அவரவர் இருக்கிற அழைப்புக்கு ஏற்றவாறு உண்மை உள்ளவர்களாக, இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொள்பவர்களாக, அதே வேளையிலே குழு உணர்வோடு இணைந்து இறை செய்தியை, இறை பராமரிப்பை பிறருக்கும் அறிவிக்கிற பணி செய்து வாழ இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைத்தலை ஏற்று அதற்கேற்ற போல வாழ நாம் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் எடுத்துரைப்போம். ஒப்பற்ற நாயகனே எம் இறைவா, இன்றைய நவீன உலகில் பணம், பொருள், ஆடம்பரம் என்ற உலக காரியங்களில் நாங்கள் எங்களையே அடிமையாக்கி கொள்ளாதவாறு கிறிஸ்துவே எமக்கு ஒப்பற்ற செல்வம், அதுவே எனக்கு ஆதாயம் என்னும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைவராக பணிப்பவராம் இறைவா, இந்த உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் தலைமை பணியாற்றும் ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் நிறைத்து உமக்கு உகந்தவர்களாய் இறையரசை கட்டி எழுப்பும் தெளிந்த மனதை அவர்களில் உருவாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் மீட்பராகிய எம் இறைவா, நாங்கள் நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து எம் இளையோர் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் நற்செயல்கள் புரிவதில் நாளுக்கு நாள் வளர வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களில் அரசாய் வீற்றிருக்கும் எம் இறைவா, எங்கள் பங்கிலும் எங்கள் குடும்பங்களிலும் உள்ள எங்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஆவியானவரின் அருளும் இயேசுவின் சீடராய் மாறிட அடிப்படை தேவையான அர்ப்பணிப்பு வாழ்வும் அதன் மூலம் உம் அன்பின் ஒளியாய் சுடர்விட்டு பணியாளராய் திகழ்ந்திட தேவையான ஞானத்தை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். கருணை கடலாகிய கடவுளே, காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்பு கொடுத்திருக்கிற மன்றாட்டுக்களை ஏற்று உமக்கு விருப்பமானால் இவற்றை நிறைவேற்றி எங்கள் வாழ்வை நலன்களால் நிரப்ப எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பானவர்களே, வெளியே நாற்காலிகள் காணிக்கைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. காணிக்கை தர விரும்புகிறவர்கள் பெற்று தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது வேண்டும் உனக்கு இறைவா, இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா? உனக்கது ஈடாகுமா? இது வேண்டும், இது வேண்டும். மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கதன் மனமில்லையோ? கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ? எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா? எளிய என் இதயம் தந்தே, எளிய என் இதயம் தந்தே, அது ஏற்றதாய் இருக்குமோ இறைவா? இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா? உனக்கது ஈடாகுமா? இது வேண்டும், இது வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா உள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீர் மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கமறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோரும் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன், மகிழ்வடைந்தேன், நான் மனமாறினேன், மகிழ்வடைந்தேன். நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும்,
கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது ஆலய கட்டுமான நிறைவை விரைவாக்க இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகி இறைவா, வானங்கள் உமது மாட்சியை வெளிப்படுத்த, வான்வெளி உமது கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்க, படைப்பையே உம் மாபெரும் கோயிலாக்கிக் கொண்டீர். இதில் வாழும் எங்களுடன் உமது நெருக்கமான நிரந்தரமான உடனிருப்பை உறுதி செய்து கொள்ள மிக புனிதம் நிறை திரு உறைவிட தலத்தை விரும்பி மோசே வழியாக ஏற்பாடு செய்து கொண்டீர். காலம் நிறைவேறிய போது பெண்ணிடம் பிறந்தவராக உம் மகன் எங்கள் மத்தியில் குடிகொள்ள திருவுளமானீர். துறைப்பாக்கும் இடைவிடா சகாயமாதா ஆலய இறை சமூகமாகிய நாங்கள் எங்கள் பங்கு ஆலயத்தை கட்டி எழுப்ப விழைந்து முனைந்து முன்னெடுத்து நிறைவை நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் உம் பேரிரக்க அருள் உதவியை உருகி வேண்டுகின்றோம். தந்தையின் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடும் உம் இறையாட்சி குடும்பமாக நாங்கள் உமக்குகந்த தூய உயிருள்ள பலியாக உள்ளார்ந்த வழிபாட்டில் எங்களையே நேர்ந்தளிக்கும் இத்திருக்கோயிலாக இது விரைவில் நிறைவு பெற எங்கள் முயற்சிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்த அருள் கூர்வீராக. இவ்வாறு இத்திருவிடத்திலும் எல்லாவிடங்களிலும் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் என்றென்றும் உமக்கே உரியதாகுக. ஆமென். பார்த்தவங்களே, நமது ஆலயத்தினுடைய வழிபாடுகள் ஏற்கனவே நாம் நிறைவேற்றுகிற அந்த வழிபாடு நிகழ்வுகளைப் போல நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6:45 மணிக்கு தமிழ் திருப்பலி, காலை 9:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, மாலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படும். வார நாட்களில் புதன் மற்றும் சனிக்கிழமையை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் காலை 6:30 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படும். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படும். மாதத்தின் 24ஆம் தேதியில் தேர்பவனியை தவிர மற்ற நிகழ்வுகள் மாலையில் நடைபெறும். 24ஆம் தேதி வழக்கம் போல மாலையிலே திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த நிகழ்வுகளில் சிறுவர்கள், சிறு குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆலயம் வராமல் தவிர்ப்பது நல்லது என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே தயவு செய்து இவற்றை கடைபிடியுங்கள். முகக்கவசம் கட்டாயமாக அணியுங்கள். கிருமி நாசினியை கொண்டு உங்களது கரங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அதே போல திருப்பலி முடிந்தவுடன் வெளியிலே கூட்டமாக சேர்ந்து பேசுவதை தவிர்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாதத்தினுடைய 2ஆம் ஞாயிறு. புனித வின்சென்ட் de Paul சபையினர் சிறப்பு காணிக்கை பெற ஆலயத்தின் வெளியில் இருப்பார்கள். தாராள உள்ளத்தோடு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஆலயத்திற்கு தேவைப்படுகிற பொருட்கள் காணிக்கையாக கொடுப்பவர்கள், நாற்காலி மற்றுமாக இதர பொருட்களை காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் அவற்றை நீங்கள் பெற்று காணிக்கை தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதோ அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். மனவீனை தனை இன்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீனை தனை இன்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். என் பங்கின் பாதுகாவலியான இடைவிடா சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.